கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை தியானிப்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் பின்பகுதி. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், குயவன் களிமண்ணை கொண்டு எப்படி அந்த பாத்திரத்தை வணைகிறானோ அதே போல இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி நிமித்தமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த காலை வேளையிலும் நீங்களும் நானும் யாருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அப்போ ஒரு பாத்திரம் வணைய வேண்டும் என்றால் அந்த பாத்திரமானது எப்பேற்பட்ட நிலையை அது கடந்து வர வேண்டும் என்கிறதான ப்ராசஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ராசஸை தாண்டி தான் ஒரு பாத்திரமாக அது வடிவு பெறும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அனைத்து கஷ்டங்களை தாண்டி தான் கர்த்தர் வைத்திருக்கிறதான உன்னத நிலைக்கு நம்மால வர முடியும். உன்னத நிலையை அடைய வேண்டும் என்றால் சில வழிகள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள், சில பாரங்கள், சில சுமைகளை நீங்கள் தாண்டி வந்தால்தான் கர்த்தர் வைத்திருக்கிற உன்னத நிலையிலே உங்களாலே பிரவேசிக்க முடியும். இந்த காலை வேளையிலே நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருப்பீர்கள் என்றால் சில கவலைகள் வரலாம், அதை குறித்து கலங்காதீங்க. நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னது போல இன்னைக்கு நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். நீர் எங்களை வணைந்து உமக்கு விருப்பமுள்ள பாத்திரமாக நீர் மாற்றிக்கொள்வீராக. வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.